ஹாய் ஹலோ வணக்கம் மக்களே. திஸ் வீடியோ ஸ்பான்சர்ட் பை ஸ்கூல் ஆஃப் பிஸ்னஸ் ஆர்கனைசேஷன் திருவண்ணாமலை. இது நம்மளோட டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கம்பெனிங்க. அதில் ஒர்க் பண்ண இன்ட்ரெஸ்ட் இருக்கவங்க ஸ்க்ரீனில் தெரியிற என்னோட வாட்ஸ்அப் நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸ்கிப் பண்ணாதீங்க. பெரிய தப்பு. தினம் ₹300 சம்பாதிக்க அரிய வாய்ப்பு. இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் பயன்படுத்த தெரிந்தால் போதும். கண்டென்ட் போஸ்ட் அண்ட் கண்டென்ட் பப்ளிஷிங் மூலமா தினம் ₹300 சம்பாதிக்கலாம். இந்த வேலை செய்ய 5 நிமிடம் போதும். ஒர்க் ட்ரைனிங் சப்போர்ட், குரூப் கம்யூனிகேஷன் சப்போர்ட், ஆல் லாங்குவேஜ் கஸ்டமர் லைவ் சாட் சப்போர்ட், முக்கியமா சொந்தமா ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ற அளவுக்கு உங்களால கற்றுக்கொள்ளவும் முடியும், சம்பாதிக்கவும் முடியும். இந்த வேலை வாய்ப்பு வழங்குவது 5 வருடத்திற்கு மேல ரன் ஆகிட்டு இருக்க நம்ம தமிழ்நாட்டு கம்பெனி ஸ்கூல் ஆஃப் பிசினஸ் ஆர்கனைசேஷன் பிரைவேட் லிமிடெட். மேலும் விவரங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. சிறுகீரையை எப்படி பருப்பில் வச்சு கடையிறது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு கொஞ்சமாக 2 செம்பு தண்ணி ஊற்றிக்கோங்க. அதுக்கப்புறம் பருப்பு, துவரம் பருப்பு 1.5 டம்ளர் எடுத்துக்கோங்க. அதை வந்து தண்ணியில் நல்லா கழுவிட்டு கல் ஏதாவது இருக்கான்னு பார்த்துட்டு க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா தண்ணியில் சேர்த்துக்கோங்க. தண்ணி சூடானதுக்கப்புறமா இப்போ இந்த பருப்பு வந்து வேகட்டுங்க. பருப்புக்கு உலை ஊற்றி வச்சுப்போன்னு சொல்லுவாங்க இல்லையா, அது மாதிரி தான் இப்போ நான் பருப்பு, உப்பு, தண்ணி போட்டு வச்சுருக்கேன். அதில் இப்போ தண்ணி காய்ஞ்சதுக்கப்புறமா நான் வந்து துவரம் பருப்பை நான் ஆட் பண்ணிக்கிட்டேங்க. அதுக்கப்புறமா அந்த பருப்புக்கு தேவையான அளவுக்கு நம்ம தக்காளி சேர்த்துக்கலாங்க. ரசத்துக்கும் இதில் தான் நான் சேர்த்து வேக வச்சு எடுத்துக்குவேன். இப்போது முழுசாக தான் நான் போட்டிருக்கிறேன். 3 தக்காளி போட்டிருக்கேங்க. கீரைக்கு ஒரு தக்காளி, கீரைக்கு ஒரு தக்காளி, ரசத்துக்கு 2 தக்காளி எடுத்துக்குவேங்க. இப்போ இது வந்து நல்லா வேகட்டும். அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணிக்கலாம். துவரம் பருப்பு நல்லா வெந்து வரணுங்க. கொஞ்சமாக மஞ்சள்தூள் சேர்த்துக்கிறேன் நான். இந்த மஞ்சள்தூள் எதுக்காகனா துவரம் பருப்புக்கு மஞ்சள் தூள் சேர்க்கணும். கொஞ்சமாக விளக்கெண்ணெய் சேர்த்துக்கிறேன். இப்போ இதுக்கு ஒரு தட்டு வச்சு நம்ம நல்லா மூடி வச்சுக்கலாங்க. அது நல்லா வெந்து வரட்டும். பூண்டு சேர்த்துக்கோங்க. கீரைக்கு மெயின் பூண்டு தாங்க முக்கியம். அதிகமாக சேர்க்க வேணாம், ரொம்ப கம்மியாகவும் சேர்க்க வேணாம். ஒரு 5-6 பல் பூண்டு அளவுக்கு சேர்த்துக்கிட்டாலே போதுங்க. வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் மக்களே. நிறைய பேர் வீடியோஸ் பார்க்குறீங்க, ஆனால் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கவங்க ஆல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற எல்லா வீடியோவும் உங்களுக்கு வருங்க. நான் பாருங்கள் இப்போ பூண்டு சேர்த்துக்கிட்டேன். இப்போ இதுக்கு ஒரு தட்டு வச்சு நான் மூடி வச்சுக்கிறேன். ஆல் பட்டன் கிளிக் பண்ணியிருந்தீங்கன்னா தான் நான் போடுற எல்லா வீடியோவும் உங்களோட நோட்டிஃபிகேஷனுக்கு வரும். நீங்கள் எல்லா வீடியோஸுமே பார்க்கலாங்க. காரத்துக்காக 5-6 பச்சை மிளகாய் சேர்த்துருக்கேன். இப்போ பருப்பு நல்லா வெந்துருச்சுங்க. அந்த ரசத்துக்கு நம்ம போட்டோம் இல்லையா, அந்த 2 தக்காளியும் பருப்பு தண்ணியும் பிரித்து எடுத்துக்கலாங்க. அப்புறம் பருப்பு நல்லா கடைஞ்சிட்டு கீரையை உள்ளே சேர்த்துக்கலாம். அது வரைக்கும் வெயிட் பண்ணிக்கோங்க. இங்கே பாருங்கள் நான் எப்படி பண்ணுறேன்ட்டு. இப்போது தக்காளி தனியாக பிரித்து எடுத்துக்கிறேன். ரசத்துக்கு தேவையான 2 தக்காளியை 2 தக்காளி எடுத்துட்டேன். இப்போ ஒரே ஒரு தக்காளி மட்டும் பருப்பில் இருக்குங்க. அந்த பச்சை மிளகா, பூண்டு எல்லாமே தக்காளிக்குள்ளே இந்த பருப்பில் தாங்க இருக்குது. இப்போ இதுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, அதில் இருக்கிற தண்ணியை மட்டும் தனியாக இப்போ வடித்து எடுத்துக்கலாம். எதுக்காக அப்படின்னா பருப்பு கடைஞ்சு போடணும். கடையிறதுக்கு முடியாது இல்லையா, அதனால தான் வந்து நம்ம இந்த மாதிரி பண்ணுறோங்க. இந்த அளவுக்கு நல்லா பருப்பு தண்ணியை வடித்து நல்லா கடைஞ்சிக்கலாங்க. நெக்ஸ்ட்டு கொஞ்சமாக கீரையை சேர்த்துக்கிறேன். இல்லை பருப்பு கடையிறதுக்கு முன்னாடியே வந்து இப்போ கீரையை சேர்த்து வேக வச்சுக்கலாம். கொஞ்சமாக தண்ணி மட்டும் ஊற்றினா போதுங்க. ரொம்ப தண்ணி ஊற்றிட வேணாம். பருப்பு காய் வேக வைக்கும்போது தான் வந்து நமக்கு கடையணும். கீரையை வேக வச்சுட்டு கீரையும் சேர்த்து கொஞ்சம் கடைஞ்சி எடுத்துக்கலாம். அப்போ தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும். இப்போ இதுக்கு தாளிப்பு எப்படின்னு ரெடி பண்ணிக்கலாங்க. ஒரு கடாய் வச்சுக்கிட்டேன். அந்த கடாய் நல்லா ஹீட் ஆகிற வரைக்கும் வெயிட் பண்ணிவிட்டு கொஞ்சமாக ஆயில் சேர்த்துக்கலாங்க. ஆயில் சேர்த்துட்டு கீரைக்கு கடுகு சேர்க்கக்கூடாது. அப்புறம் ஒரு சிலர் சீரகம் சேர்த்து கடைவாங்க. ஆனால் சீரகம் போடாமல் இருந்தால் தான் கீரை டேஸ்ட் நல்லாயிருக்கும். சீரகம் போட்டிங்கன்னா ஒரு கசப்பு தன்மையோட ஒரு வாசம் அடிச்சிட்ருக்கும். அது நல்லா இருக்காதுங்க. கொஞ்சமாக கடுகு போட்டுக்கலாங்க. கீரைக்கு வந்து கடுகு போடக்கூடாதுன்னு எங்கள் அம்மா சொல்லுவாங்க. ஆனால் நான் போட்டு தான் செய்வேன். கொஞ்சமாக சேர்த்துக்கிறேன். இப்போ ஒரு கைப்பிடி அளவுக்கு சின்ன வெங்காயம் பொடி பொடியாக கட் பண்ணி எடுத்துருக்கேன். அதையும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த வெங்காயம் வந்து நல்லா வதங்கட்டுங்க. கீரைக்கு வந்து கருவேப்பிலை சேர்த்தக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. இப்போ இந்த வெங்காயம் வந்து நல்லா வதங்கி வரட்டுங்க. அது வரைக்கும் வெயிட் பண்ணிக்கோங்க. கீரையும் நல்லா வேகட்டும். பக்கத்தில் கீரை வெந்துட்டுருக்குது. இப்போ அதுக்கு நான் தாளிப்பு ரெடி பண்ணிகிட்ருக்கேன். சுட சுட சாதம் ரெடி ஆயிடுச்சுங்க. இப்போது இதுக்கு 2 வரமிளகாய் சேர்த்துக்கிறேன். இது நல்லா வதக்கி விட்டுக்கலாங்க. இது நல்லா வதக்கினாலே போதுங்க. இதுக்கு கருவேப்பிலையெல்லாம் நீங்கள் சேர்க்கக்கூடாதுங்க. ஒரு சிலர் கருவேப்பிலையும் போடுவீங்க, ஆனால் அது போடக்கூடாது. இப்போ பருப்பு வெந்துருச்சுங்க. கீரையும் வெந்துருச்சு. இந்த தாளிப்பு எடுத்து அதில் கொட்டிக்கலாம்.
தாளிப்பு எடுத்து நான் கீரையில் சேர்த்துக்கிட்டேங்க. கீரையும் வெந்துருச்சு. இது ஒரு மூடி போட்டு கொஞ்சம் நேரம் வேக விட்டுட்டு அதுக்கப்புறமா எடுத்து கடைஞ்சி எடுத்துக்கலாங்க. கீரை ரெடி ஆயிடுச்சு. அவ்வளோதாங்க. பருப்பாக மத்து வச்சு நல்லா கடைஞ்சி எடுத்திங்கன்னா கீரை பருப்பு ரெடி ஆயிடுச்சுங்க. செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க. இதில் கொஞ்சமாக தேங்காய் எண்ணெய் வேணும்னா ஆட் பண்ணிக்கோங்க. இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. தேங்க்யூ. பாய் பாய். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணிடுங்க. தேங்க்யூ.